இந்தியன் 2 தான் நம்மள ஏமாத்திட்டாங்க. சரி தங்கலான் வந்து காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா, அவங்களும் நம்ம கதைய முடிச்சு விட்டாங்க. 2024ஆம் ஆண்டு தொடக்கத்துல தமிழ் சினிமா பெரிய அளவுக்கு எந்த ஒரு வெற்றி படங்களையும் கொடுக்காம தான் இருந்துச்சு. இப்போதான் தொடர்ந்து பெரிய நடிகர்களோட படங்கள் ஒவ்வொன்னா ரிலீஸ் ஆயிட்டு வருது. இந்த வருஷம் தொடங்கி கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆன நிலையில 100 கோடி வசூல் பண்ண படங்களை நான் வரிசையா சொல்றேன். மத்த இண்டஸ்ட்ரி எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஆறுதல் பரிசு தர மாதிரி சுந்தர் சி இயக்கத்துல வெளியான அரண்மனை 4 படம் தான் இந்த வருஷத்துல முதலா 100 கோடி வசூல் படமா மாறிச்சு. அதுக்கு அடுத்தபடியா தனுஷ் நடிப்புல வெளியான கேப்டன் மில்லர் படம் ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான், ஆவரேஜான படம் தான். ஆனா வசூல்ல 100 கோடியை இந்த படமும் தாண்டிச்சு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி நடிப்புல வெளியான மகாராஜா இந்த வருஷத்திலேயே ஒரு தரமான தமிழ் படம் அப்படின்னா அது இதுதான். இன்னும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய படங்கள் இருக்கு. கங்குவாவா இருக்கட்டும், விடாமுயற்சி, கோட், என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் சரி மகாராஜா அளவுக்கு கண்டிப்பா இருக்காது. நம்ம தமிழ் சினிமாலேயே இறங்கின ஒரு பெஸ்டான படம் அப்படின்னு சொல்லலாம் இத. விஜய் சேதுபதிக்கான மார்க்கெட் மட்டும் ரொம்ப ஹியூஜா இருந்துருச்சு அப்படின்னா இந்த படம்லாம் 200-300 கோடி போயிரும். இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியை நாங்க கதற விட போறோம் அப்படின்னு மொத்த நம்பிக்கையையும் இந்தியன் 2 மேல வச்சா தாத்தா வந்து நம்மள செதற விட்டுட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சுட்டீங்க போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்தியன் 2 படுமொக்கையா மாறிடுச்சு. ரீசெண்ட் டேஸ்ல இல்ல, ஆரம்பத்துல இருந்தே ஏன் அண்ணாச்சி நடிச்ச லெஜெண்ட கூட இவ்வளவு ட்ரோல் பண்ணி நான் பார்த்தது இல்ல. இன்னைக்கு சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணா கூட தாத்தாவை போட்டு பொழந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ஓபனிங் நல்லா இருந்ததுனால இந்த படம் எப்படியோ 148 கோடி வசூல் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியா தனுஷோட ராயன் படம் இருக்கு. இந்த படத்துக்கும் நிறைய மிக்ஸ்டு ஒப்பீனியன்ஸ் தான். ஆனா இந்த படம் 153 கோடி வசூல் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம விக்ரமோட தங்கலானுக்கு வருவோம். இந்த படம் இன்னும் 100 கோடி வசூல் பண்ணல. இந்த படம் உண்மையாவே ஆவரேஜா தான் இருக்கு. மிகப்பெரிய படம்லாம் ஒன்றும் இல்ல. படத்துல கேஸ்டிங்கா இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், அப்புறமா விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே தரமா இருந்துச்சு. ஆனா கதை சுத்தமா இல்ல. சோஷியல் மீடியால தங்கலான் ஃபைட் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் நல்லா இல்லைன்றாங்க, நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, படம் வேற லெவலா இருந்துச்சு அப்படின்னா இந்நேரத்துக்கு இது கலெக்ஷன்ல எங்கேயோ போயிருக்கும். ஆனா 100 கோடிக்கு கூட இது தத்தளிச்சிட்டு இருக்கு இன்னைக்கு. சோ தங்கலானும் எதிர்பார்த்த அளவுக்கு தமிழ் சினிமாக்கு வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இல்ல. இப்பெல்லாம் ஓடிடி தளங்கள் வந்து ரொம்பவே உஷாராயிட்டாங்க. அதிக விலை கொடுத்து இப்பெல்லாம் அவங்க எந்த படத்தையும் வாங்குறது இல்ல. பட் அதையும் மீறி நெட்ஃபிளிக்ஸ் ரீசெண்டா சில கோடிகள் கொடுத்து நிறைய படங்களை வாங்கி வச்சிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்தியன் 2 ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து ஓடிடில வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை 200 கோடி கொடுத்து இவங்க வாங்கியிருக்காங்க. ஆனா படம் அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட ஒர்த்தே கிடையாது. ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா இந்தியன் படத்தோட 3வது பாகத்தையும் சேர்த்து தான் நெட்ஃபிளிக்ஸ் 200 கோடிக்கு இதை வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது கல்கி, கமல், பிரபாஸ், அமிதாப் பச்சன் நடிப்புல ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் அப்படின்னா கல்கி. இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் அமேசான் ஓடிடி தளங்கள் வாங்கியிருக்காங்க. சுமார் 175 கோடிக்கு இதை வாங்கியிருக்காங்க. லிஸ்ட்ல அடுத்து இருக்கிற படம் மேரி கிறிஸ்மஸ். மார்ச் 8ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. தியேட்டர்ல வெறும் 23 கோடி மட்டும் தான் இந்த படம் வசூல் பண்ணிச்சு. கேட்ரினா கைஃபை வச்சே 23 கோடி தான் தேறிச்சு. ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல விஜய் சேதுபதி மற்றும் கேட்ரினா கைஃபை நம்பி இவங்க 35 கோடி கொடுத்து இந்த படத்தை வாங்கினாங்க. நான் இந்த படத்தை பார்க்கும்போது ஆவரேஜா இருந்துச்சு. ஆனா பிலோ ஆவரேஜ்னு சொல்ல முடியாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சந்திரமுகி 2. ரொம்ப எதிர்பார்ப்பை கிளப்பிய படம் அப்படின்னு இது சொல்லலாம். ஆனா ப்ரொடியூசர்ஸ்க்கு மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு இந்த படம். ஃபர்ஸ்ட் பார்ட் சும்மா தூளா இருக்கும். ரஜினி வந்து கலக்கிருப்பாரு. அவர் கதையை கேட்டு 2வது பார்ட் வேணான்னு சொல்லும் போதே உஷாரா இருக்க வேணாம், இந்த படம் கொஞ்சம் கூட ஒர்த்தா இருக்காதுன்னு. அதுக்கப்புறமா லாரன்ஸும் கங்கனா ரனாவத்தும் நடிச்சிருந்தாங்க. 8 கோடி கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு ஓடிடிலையும் பயங்கர லாஸ், தியேட்டர்லையும் பயங்கர லாஸ். லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஜப்பான். கார்த்திக் கேரியர்ல இப்படி ஒரு மொக்கையான படத்தை இவர் மறுபடியும் நடிப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. 2023 தீபாவளிக்கு வேற ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா இது வேர்ல்டு வைடாவே 16 கோடி மட்டும் தான் வசூல் பண்ணிச்சு. நெட்ஃபிளிக்ஸ் இதை 10 கோடிக்கு போனா போகட்டும் தான் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு கூட கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத படம்னு ஜப்பானை எல்லாரும் ட்ரோல் பண்ணிருக்காங்க. தமிழ் சினிமால அடுத்தது கங்குவா, கோட், வேட்டையன், விடாமுயற்சி அப்படின்னு நிறைய படம் லைனப்ல இருக்கு. அதை தாண்டி சின்ன சின்ன படங்களும் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு கொட்டுக்காளி படம் கூட ரிலீஸ் ஆக போகுது. நம்ம மக்களே நம்மள ட்ரோல் பண்ணாம நம்ம படங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.